பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதன். என்ன விசாரணை நடைபெற்றது? காவல்துறையுடைய பதில் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தனது வீட்டின் அருகே வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் தற்போது இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கை செம்பியம் காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என்று தெரிவித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் காவல்துறை நியாயமான முறையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை காவல்துறையுடைய விசாரணை திருப்தி அளிப்பதாக தெரிவித்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது அரசியல் படுகொலை அல்ல என்றும் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பை பார்க்கும்போது கைது செய்யப்பட்டவருடன் பெறப்பட்ட அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே காவல்துறை அவசர கதியில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியிடம் மேற்கொண்ட சாட்சி விசாரணை அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் கூட விசாரணை மேற்கொள்ள காவல்துறை மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த கொலையை நேரில் பார்த்த சாட்சியான ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் வீரமணி முன்னிலையில் ஏன் அடையாள அணிவகுப்பு நடத்தவில்லை என்று காவல்துறைக்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதிக்கு விடாமல் தற்போது தள்ளி வைத்துள்ளார். விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.